ஓம் நம சிவாய. போன வீடியோவில் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பார்த்தோம். தசை நடத்தும் கிரகத்திற்கு தசாநாதன் அப்படின்னும் புத்தி நடத்தும் கிரகத்திற்கு புத்திநாதன் அப்படின்னும் பேரு. தசாநாதர்களும் புத்திநாதர்களும் ராசி கட்டத்தில் ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பாங்க. இதை கொண்டு தான் ஜோதிடர்கள் பலன் சொல்கிறாங்க. தசாநாதன் எந்த வீட்டிற்கு அதிபதியோ அதற்கு பலன் உள்ளது. தசாநாதன் அமர்ந்த வீட்டிற்கு ஒரு பலன் இருக்கு. தசாநாதன் அமர்ந்த நட்சத்திர அதிபதிக்கு ஒரு பலன் இருக்கு. அது மாதிரியே புத்திநாதன் எந்த வீட்டிற்கு அதிபதியோ அதற்கு ஒரு பலன் இருக்கு. புத்திநாதன் அமர்ந்த வீட்டிற்கு ஒரு பலன் இருக்கு. புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திர அதிபதிக்கு ஒரு பலன் இருக்கு. இந்த காம்பினேஷனுக்கு கிடைக்கும் விடைகள் பலன்களா ஜோதிடர்கள் சொல்றாங்க. உதாரணத்திற்கு ஸ்லைடில் பாருங்க. மேச லக்னம், லக்னத்தில் குரு இருக்கு. இந்த குரு 9ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதி லக்னத்தில் இருக்கு. இது போல திசாநாதனான குரு 2ஆம் வீட்டில் இருக்கலாம், 3ஆம் வீட்டில் இருக்கலாம், 4ஆம் வீட்டில் இருக்கலாம், அப்படியே 12 வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கலாம். மேச லக்னத்திற்கு குரு 12 வீடுகளில் ஏதேனும் ஒரு பலனை கொடுக்கும். இந்த ஸ்லைடை பாருங்க. மேச லக்னம் போலவே ரிஷப லக்னமாக இருந்தால் குரு 12 வீட்டிற்கு பலன் கொடுக்கும். மிதுன லக்னமாக இருந்தால் 12 வீட்டிற்கு பலன் கொடுக்கும். ஆக மொத்தம் குரு 12 லக்னங்களுக்கும் 12 வீட்டிற்குடைய பலனை கொடுக்கும். ஆக மொத்தம் 144 பலன்கள். இந்த ஸ்லைடில் திசாநாதனா குருவை காமிக்கல. என்ன காரணம்னா, மொத்தம் இருக்கிற 9 கிரகங்களும் ஒவ்வொரு ஜாதகருக்கு ஒவ்வொரு திசையை நடத்தும். அதுபோல ஒரு குறிப்பிட்ட கிரகம் நடத்துகிற திசை 12 லக்னங்களுக்கும் வரும். 9 கிரகங்கள் 12 லக்னங்களுக்கு 12 வீடுகளினுடைய பலனை கொடுக்கும். இதனுடைய மொத்தம் எவ்வளவு அப்படின்னா 1296. இந்த ஸ்லைடில் பாருங்க. குரு மேச லக்னத்தில் இருக்கு. குரு அமர்ந்த நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினிங்கிற நட்சத்திரம் கேதுவிற்கு உரியது. இதை கொண்டு பலன் இருக்கு. எப்படின்னா, குரு அமர்ந்த நட்சத்திர அதிபதி கேது எந்த வீட்டில் இருக்கோ அதற்கு ஒரு பலன் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது மேச லக்னத்திற்கு குரு அமர்ந்த நட்சத்திர அதிபதியான கேது மேச லக்னத்திற்கு 12 பலனை கொடுக்குது. இந்த முறையில் குரு அமர்ந்த நட்சத்திர அதிபதி கேது மேச லக்னம் போலவே ரிஷப லக்னம், மிதுன லக்னம், இப்படி 12 லக்னங்களுக்கும் 12 வீடுகளில் அமர்ந்து பலனை கொடுக்கும். அப்போ மொத்தம் குரு அமர்ந்த நட்சத்திர அதிபதியான கேது 12 லக்னங்களுக்கு 12 வீடுகளில் கொடுக்கும் மொத்த பலன் 144. 9 கிரகங்கள் 12 லக்னங்களுக்கு 12 வீடுகளுக்கு கொடுக்கும் மொத்த பலன் 1296. ஜாதகத்துல திசை மட்டும் பலனை கொடுக்கறதுக்கு எடுத்துக்கிறது இல்லை, புத்தியும் கணக்கில் எடுத்துக்கிறோம். புத்தி நடத்தும் கிரகத்தை புத்திநாதன்னு சொல்லுவாங்க. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ஸ்லைடில் மேச லக்னத்தை உதாரணமாக வச்சிருக்கோம். கணிதத்திற்கும் ஜோதிடத்திற்கும் காரகமான புதனை புத்திநாதனா எடுத்துக்கிறோம். மேச லக்னத்திற்கு 3ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் லக்னத்திலேயே இருக்கும்போது ஒரு பலனை கொடுக்கும். இந்த ஸ்லைடை பாருங்க. புதன் மேசம் உள்பட ரிஷபம், மிதுனம், இப்படியே 12 லக்னங்களுக்கும் அதனுடைய 12 வீடுகளுக்கு பலனை கொடுக்கும். மொத்தம் 144 பலன்கள் வருது. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ஸ்லைடை பாருங்க. புத்திநாதனா 9 கிரகங்கள்ல ஏதேனும் ஒரு கிரகம் வரும். அப்படி பார்க்கும் பொழுது 9 கிரகங்களுக்கு 12 லக்னங்களுக்கு 12 வீடுகளுக்கான பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது 1296 வருது. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ஸ்லைடில் புத்திநாதன் புதன் மேச லக்னத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கு. அஸ்வினிங்கிறது கேதுவனுடைய நட்சத்திரம். அப்போ புதன் அமர்ந்த நட்சத்திர அதிபதியான கேது லக்னத்துல இருக்கும் பொழுது ஒரு பலனை கொடுக்கும். 2ஆம் வீட்டில் இருக்கும்போது ஒரு பலனை கொடுக்கும். இது போல 12 வீடுகளுக்கு 12 பலன்களை கொடுக்கும். புதன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி 12 லக்னங்களுக்கும், உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்திற்கு 12 வீடுகளுக்கு பலனை கொடுக்கும். மிதுன லக்னத்திற்கு 12 வீடுகளுக்கு 12 பலனை கொடுக்கும். இது போல
12 லக்னங்களுக்கு 12 வீடுகளுக்குடைய பலன்கள் கொடுக்கும். ஆக மொத்தம் 144 பலன்கள். புத்திநாதனா போன ஸ்லைடில் உதாரணத்திற்கு புதனை எடுத்துக்கிட்டோம். புதன் போலவே 9 கிரகங்களும் மாறி மாறி புத்திய நடத்தும். அப்போ அந்த கிரகங்கள் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் அமர்ந்து பலனை கொடுக்கும். ஏதேனும் ஒரு லக்னத்துல இருந்து நம்ம கணக்கெடுப்போம். அப்போ 9 கிரகங்கள் புத்திநாதர்களா வரும்பொழுது 12 லக்னங்களுக்கு 12 வீடுகளுக்கு 1296 பலன்களை கொடுக்குது. முடிவாக தசா புத்தி பலன்கள்ங்கிற தலைப்புல தசாநாதன் அமர்ந்த வீட்டிற்கு கொடுக்கும் பலன்கள் மொத்தம் 1296. தசாநாதன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி கொடுக்கும் பலன் மொத்தம் 1296. புத்திநாதன் அமர்ந்த வீட்டிற்கு கொடுக்கும் பலன் மொத்தம் 1296. புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி கொடுக்கும் பலன் மொத்தம் 1296. ஆக மொத்தம் தசா புத்திநாதர்கள் இருந்த வீடு, இருந்த நட்சத்திர அதிபதி இவைகள் மூலமாக கொடுக்கும் மொத்த பலன்களின் எண்ணிக்கை 5184. அப்போ ஒரு ஜாதகர் ஜோதிடரை போய் பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு திசையும் ஒரு புத்தியும் நடக்கும். அதுல அந்த ஜாதகருடைய லக்னம் என்ன, திசாநாதன் எந்த வீட்டில் அமர்ந்திருக்காரு, திசாநாதன் எந்த நட்சத்திர சாரத்துல அமர்ந்திருக்காரு, அது போல என்ன புத்தி நடக்குது, புத்திநாதன் அமர்ந்த வீடு என்ன, புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி என்ன, அந்த நட்சத்திர அதிபதி எந்த வீட்டில் இருக்காரு, இதைய கொண்டு பலன் எடுக்கிறதுக்கு ஜோதிடர்கள் தங்களுடைய அனுபவத்தையும் புத்தி கூர்மையையும் மிக வேகமாக பயன்படுத்தி ஜாதகருக்கு பலன் சொல்றாங்க. இந்த 5184 பலன்களையும் ஜாதகத்துல வருமா அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு ஒரே நேரத்தில் நடக்காது. ஜாதகருடைய லக்னம், திசாநாதன், புத்திநாதன், திசாநாதன் அமர்ந்த நட்சத்திரம், புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திரம் இதை கொண்டு மட்டுமே பலன் எடுக்கும் பொழுது 2 அல்லது 4 பலன்கள் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பலனாக கிடைக்கும். அது எப்படி அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியஸ்தருடைய ஜாதகத்தை கொண்டு கணித்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.